வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பொதுவாகவே விளையாட்டு அப்படின்னு சொன்னோன்னா கிரிக்கெட்டை தாண்டி மற்ற விளையாட்டுகளில் பெரிய அளவில் ஈடுபாடு கிடையாது. விளையாடுறவர்களுக்கு ஈடுபாடு இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் கிரிக்கெட்டுக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது மற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் மற்ற விளையாட்டுகளுக்கும் கிடைக்கல அப்படின்றத அந்த விளையாட்டு வீரர்களும் பல தருணங்களில் அவர்கள் சொல்லியும் சினிமாக்கள் வழியாகவும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இப்போது சமீபத்தில் ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்துட்டு இருக்குது. இந்தியா சில பதக்கங்களை வாங்கி கிட்டத்தட்ட 60வது இடத்திற்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் பெரிய லெவலில் கவனம் பெறாமலே இருந்தது. ஒரு சிலர் மட்டும் இந்தியா எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, எத்தனாவது பிளேஸில் இருக்கிறாங்க அப்படின்றத அப்பப்போ கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்றுக்கு இந்தியா பூராவே ஒலிம்பிக் சம்பந்தமான ஒரு விஷயம் பற்றி தான் பேசினாங்க. அதுதான் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. வினீஷ் போகத் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி அவங்க ரெஸ்லிங்கில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க சில நாட்களுக்கு முன்னாடி. அவர்கள் அந்த அரையிறுதிக்கு முன்னாடி அந்த ரெஸ்லிங்கில் நம்பர் 1 இருந்த ஜப்பானை சேர்ந்த வீராங்கனை, கியூபாவை சேர்ந்த வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு பல வீராங்கனை டாப் மோஸ்டில் இருக்கிறவங்களெல்லாம் வீழ்த்திட்டு தான் அந்த அரையிறுதிக்கு வந்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அந்த குரூப் பிரிப்பாங்க இல்லையா, அதுலேயே ஒரு டஃப்பான ஒரு குரூப்பில் தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போவே சொல்லியிருந்தாங்க அவங்க வரமாட்டாங்க, சீக்கிரமாகவே வெளில போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய பல வீராங்கனைகளை தோற்கடித்து, அதில் தான் நான் சொன்ன மாதிரி ஜப்பானை சேர்ந்த வீராங்கனை, கியூபாவை சேர்ந்த வீராங்கனை, உக்ரைனை சேர்ந்த வீராங்கனை, இவர்கள் எல்லாத்தையும் தோற்கடித்துட்டு இறுதிப் போட்டிகளில் நுழைந்துட்டாங்க. இறுதிப் போட்டிகளில் நுழைந்துட்டாங்க அப்படின்னா தங்கம் அல்லது வெள்ளி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும். ஜெயிச்சார்கள் அப்படின்னா தங்கமும், தோல்வி அடைந்தார் அப்படின்னா வெள்ளி பதக்கமும் கிடைக்கும். ஒரு பதக்கம் உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாடே அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் தான் நேத்திக்கு அவர் ஓவர் வெயிட்டாக இருக்கிறாரு. 50 கிலோ எடை பிரிவில் கலந்துக்கிட்ட அவர் 50 கிலோ 100 கிராம் இருக்கிறாரு. அதனால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுறாரு. அவர் அரையிறுதியில் வென்றதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்த உடனே அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக மாறிடுச்சு. இது அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்றத தாண்டி அவர் தான் ஹரியானாவை சேர்ந்த பல மல்யுத்த வீரர்கள், மல்யுத்த கூட்டமைப்பினுடைய சங்க தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் சிங், அவருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் போராடினாங்க இல்லையா, சாக்ஷி மாலிக், இந்த மாதிரியான ஒரு பெரும் நபர்கள் போராடினாங்க தில்லியில். ஸோ அந்த கேங்கில் இவரும் இருந்தார். ஸோ அதனால தான் இவர் பழி வாங்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் நம்ம பார்க்க முடிந்தது. அவர் அரையிறுதிக்குள்ள நுழைந்த உடனே என்ன மாதிரியான மீம்ஸ் நம்ம பார்த்தோம்னா, வினீஷ் போகத் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சங்கீசா நினச்சி அடித்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் தகுதி இழப்பு செய்யப்பட்ட உடனே இதுவும் மோதியினுடைய வேலை தான், மோதி தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு, அரசியலே இல்லாத ஒரு விளையாட்டு இருக்குமா, இந்த விளையாட்டுலேயும் அரசியல் புகுந்து விளையாடிடுச்சு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் ஏற்கனவே இதற்கு முன்னாடி அவரும் 2016 ஒலிம்பிக்ஸில் காயம் ஏற்பட்டு வெளில வந்தாங்க. 2020 ஒலிம்பிக்ஸில் இதே மாதிரி டிஸ்குவாலிஃபைட் ஆகி வெளில வந்த ஒரு பர்சன் தான் இவங்க. இந்த முறை இதற்கு முன்னாடி அவங்க 53 கிலோ எடைப்பிரிவில் தான் போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறையும் 53 கிலோ எடைப்பிரிவில் தான் போட்டியிடணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவருக்கு முன்னாடியே அந்திம் பங்கல் அவர் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்தியா சார்பாக தேர்வாயிட்டார். வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்றதுனால 50 கிலோ எடைப்பிரிவில் தான் இவங்க போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. 50 கிலோவிற்கு மேலே 100 கிராம் அதிகமாக இருந்தாங்க. எவ்வளோ இந்திய ஒலிம்பிக் சங்கம் பேசி போராடி பார்த்தும் வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால டிஸ்குவாலிஃபைட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவர் அந்த தகுதி இழந்தது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட இழப்பை தாண்டி தேசத்திற்கு ஒரு பெரும் இழப்பு அப்படின்றத நாட்டினுடைய பிரதமர்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து தமிழகத்தினுடைய முதல்வர் வரைக்கும் எல்லாரும் அவர்களினுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எமோஷ்னலாக அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்குது, அதை நம்ம கவனிக்க முடிகிறது. இந்த நேரத்தில் அவர் இன்னைக்கு காலையில் நான் ஓய்வு பெறேன் அப்படின்ற அறிவிப்பையும் கூட அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது அவருக்கு ஒரு பெரிய மன ரீதியாகவும் சரி ஒரு பெரிய இழப்பு. அதை தாண்டி நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு, அதை யாராலுமே மறுக்க முடியாது. ஆனால் இதில் மோடி சொல்லி தாங்க அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேற லெவல் முட்டாக இருக்குது. இவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடியினுடைய கவர்மெண்ட்டே நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் நம்பி தான் இருக்குது, அவங்க 2 பேரு காலையும் மோடி பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் கேட்டால் மோடி சொன்னாங்கன்னா ஒலிம்பிக் நடத்தக்கூடிய அமைப்பே கேட்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மோடியினுடைய செல்வாக்கு அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்ற மாதிரி உருட்டுறாங்க. ஸோ அரசியல் பண்ணலாம், அதில் ஒரு அடிப்படை நியாயமும் அடிப்படை தர்மமும் இருக்கணும். அதை விட்டுட்டு போகிற போக்கெல்லாம் எனக்கு மோதியை பிடிக்காதுன்றதுக்காக நாட்டில் என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான லாஜிக்குன்னு தெரியல. சில பத்திரிகையாளர்களினுடைய ட்வீட் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை அவங்க ஜெயிச்சு
வந்தாங்கன்னா அவரோட கை குலுக்கணும் அப்படின்றதுக்கு தயங்கிக்கிட்டே அவரை தோக்கடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியெல்லாம் ட்வீட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்வீட் போடுறவர்களினுடைய கொள்கை சித்தாந்தம் அப்படின்றது அதையும் நம்ம பார்த்தாலே தெரியும் அவர்கள் என்ன நோக்கத்தில் இந்த மாதிரியான ட்வீட்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் மோடி மாதிரியான ஒரு பிரதமர், அவர் பிரதமராக வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு முயற்சியிலும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்ல இருந்து இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகளினுடைய முயற்சியிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பிரதமர் மோடி கூட இருப்பார். தோல்வி அடையும் பொழுது கூட இருந்து தட்டி கொடுத்து தேற்றுவதிலிருந்து வெற்றி பெற்றவர்களை கூப்பிட்டு வாழ்த்துறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே மோடியினுடைய பங்களிப்பு இருக்கும். கிரிக்கெட்டில் இந்தியா தோல்வி அடையும் பொழுது பிரதமர் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களினுடைய துக்கத்தோட பங்கெடுத்துக்கிட்டது. இஸ்ரோவினுடைய முயற்சி தோல்வி அடையும் பொழுது இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்த சிவன் அவர் அழுகும் பொழுது அவரை தேற்றினதுன்னு சொல்லிட்டு பல இடங்களில் பிரதமரினுடைய பங்களிப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இதை நம்ம அரசியலாக பார்க்கக்கூடிய விஷயங்களை அரசியலாக பார்க்கணும், எமோஷ்னலாக பார்க்கக்கூடிய விஷயங்களை எமோஷ்னலாக பார்க்கணும், நியாயமான தர்மமான விஷயத்தை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஒலிம்பிக்கினுடைய அந்த ரூல்ஸ் படி பார்க்கும் பொழுது 50 கிலோ 100 கிராம் அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க 50 கிலோ ப்ளஸ் 2 கிலோ வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த 2 கிலோ அப்படின்றது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்த மாதிரியான போட்டிகளுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கிலோ வரைக்கும் இருந்துக்கலாம். ஆனால் ஒலிம்பிக்கை பொறுத்த மட்டும் இல்லை, இதுலேயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன ஒலிம்பிக்ஸ் அது வரைக்கும் அந்த ப்ளஸ் 2 கிலோ அப்படின்றது இருந்திருக்குது. இப்போ அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் நீக்கிட்டாங்க. 50 கிலோ அதற்கு மேலே இருந்தது அப்படின்னா அது தகுதி இழப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ஸில் தகுதி இழப்பு செய்யப்பட்டவர்களினுடைய பட்டியல்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஸோ அந்த அவர்களினுடைய ரூல்ஸ் படி பார்க்கும் பொழுது இது தகுதி இழப்பை பார்க்கப்படுது. நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயம் தான், ஜெயித்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஃபைனலில் வந்துட்டு நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு வெள்ளி கிடைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த வெள்ளி கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்களுடைய வெயிட்டை மறுபடியும் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுதும் அவர் அதிகமான எடை இருக்கிறார் அப்படின்றது ப்ரூவ் ஆயிரும். வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால தான் இந்த வாய்ப்பும் அவருக்கு பறிப்போ இருக்குது. ஸோ அவர் ஓய்வு அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கப்புறம் அவருடைய ஃபியூச்சர் என்ன ஆகுது அப்படின்றத வரக்கூடிய நாட்டில் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம யார் மேலே பழி போடுறது, யாரை வைத்து எப்படி அரசியல் பண்ணுறது அப்படின்றத மட்டும் யோசித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வையில் ஏதோ தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ ஓவராலாக இந்த ஒலிம்பிக்ஸில் அவர்கள் வெளியேறியது அந்த ஒலிம்பிக்ஸினுடைய ரூல்ஸ் படி பார்க்கும் பொழுது நியாயமாக தெரியுது. எமோஷ்னலாக பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வருத்தத்தையும் அநீதி இழைக்கப்பட்டதாகவும் தெரியுது. ஆனால் ரூல்ஸ் படி பார்க்கும் பொழுது அது நியாயமான ஒரு தீர்ப்பு தான். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.